சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இது அருண் எலக்ட்ரிக்கல் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த டேபிள் ஃபேன் ஏர் ரொட்டேஷனாக தான் பார்க்க போகிறோம். டேபிள் ஃபேன் ரொட்டேஷனுக்கு பின்னாடி ஒரு கீர் பாக்ஸு அதான் ப்ராப்ளம் வரும். முதல்ல இந்த 5 லாக் இருக்குது பாருங்கள், இதை கழிச்சுனா பேக் டோர் வந்துடும். நான் ஆல்ரெடி இந்த கேர் பாக்ஸ் மாற்றிட்டேன். இது இந்த பழைய கேர் பாக்ஸு, இதுதான் ப்ராப்ளம் வரும். இது 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே வரும். கேர் பாக்ஸில் 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த கேர் பாக்ஸ் ஒழிஞ்சினாலோ இல்லை இந்த கேர் தேஞ்சிருந்தாலோ தான் ஃபேனு ரொட்டேஷன் ஆகாது. இது புதுசு, ஏன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ரொட்டேஷன் ஆகும்போது நீங்கள் கையில் எதனா பிடிச்சிங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால தேஞ்சு ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக்னால வாய்ப்பு இருக்குது. இது வந்து கீழே புஷ் பண்ணிங்கன்னா வந்து இந்த கேரில் உட்காந்து ரொட்டேஷன் ஆகும். இது வந்து கேர் லிவரு. இந்த லிவர் தான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ரவுண்டும் அந்த ஆப்ரவுண்டும் கரெக்டாக தள்ளுறதுக்கு இந்த கேர் லிவர் தான் பயன்படுத்துது. இந்த கேர் லிவர் ஒரு பக்கம் சைடில் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஒன்றே காற்று வரும், பரவாயில்ல வராது. அதுக்கு வந்து இந்த கேர் லிவர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். இந்த கேர் லிவர் எப்பவுமே கொஞ்சம் சென்டரில் இருக்கணும். ஒன்று ரைட்டில் இல்லை லெஃப்டில், எந்த பக்கம் இருந்தாலும் இந்த மோட்டருக்கு சென்டர் இருக்கணும். கார்னரில் எதனா போயிடுச்சுன்னா மோட்ரு வந்து ஒரு பக்கமே தான் சுற்றிட்டு ரிட்டர்ன் அதே பக்கமே திரும்பும், பரவாயில்ல வராது காற்று. அதுக்கு இந்த கேர் லிவர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இது சென்டரில் இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க. சென்டரில்னா நீங்கள் கையில் மூவ் பண்ணாலே தள்ளி வந்துடும், பால்ஸ் லாக் மாதிரி தான் இருக்கும் அது. இன்றைக்கி இந்த ஃபேனுடைய ஃபால்ட் வந்து ரொட்டேஷன் ஃபால்ட்டு தான். இந்த கேர் பாக்ஸ் தான் மற்றபடி ஃபேன்லாம் நல்லா இருக்குது. இதை போட்டு இப்போ புது கேர் பாக்ஸ் போட்டு செக் பண்ணிடலாம் க்ளீனாக ஓடுதான்னு. இந்த கேர் பாக்ஸ் நீங்களே வீட்டிலே மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேக் டோர் கட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேர் பாக்ஸ் வீல் நல்லா இருக்கா தேய்மானம் ஆகிட்டுதுன்னு பார்த்தாலே தெரியும். அதை வச்சு நீங்கள் மாற்றிடலாம். இப்போ இது க்ளீனாக ஒர்க் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது. நீங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேனு ரொட்டேஷன் ஆகலைன்னா அதுவும் இப்போ லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த கேர் பாக்ஸ் தான் வரும். இதில் 2 டைப் வருது. இந்த மாதிரி டைப் ஒன்று, இன்னொன்று வேறு ஒரு டைப் வருது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கடையில் ஃபால்ட் வரும்போது எடுத்து வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன். 3 ஸ்க்ரூ டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணலாம். அந்த லூஸாக டைட் பண்ணிங்கன்னா ஆக்சிலேஷன் வேலை செய்யாது. உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் ஆகாத ஃபால்ட் வந்து இதுதான் வரும், வேறு எதுவுமே வராது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.